வணக்கம். இது ராஜ்யம். காசாவை கைப்பற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் திட்டத்திற்கு மாற்றாக பலஸ்தீனர்களை வெளியேற்றாது காசாவை கட்டியெழுப்பும் $53 பில்லியன் திட்டத்தை அரபு தலைவர்கள் வெளியிட்டனர். எனினும் இந்த திட்டத்தை இஸ்ரேல் நிராகரித்திருப்பதோடு டிரம்ப் தனது நிலைப்பாட்டில் தொடர்ந்து இருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. காசாவில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பித்தது. அந்த பகுதிக்கான அனைத்து உதவி விநியோகங்களையும் இஸ்ரேல் முடக்கியிருக்கும் சூழலிலேயே கெய்ரோவில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அரபு லீக் அவசர மாநாட்டில் காசாவை கட்டியெழுப்பும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன்போது எகிப்து முன்வைத்த திட்டத்திற்கு அரபு தலைவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர். எகிப்தின் திட்டம் தற்போது அரபு திட்டமாகும் என்று அரபு லீக் செயலாளர் நாயகம் தெரிவித்திருக்கின்றார். டிரம்பின் திட்டத்தை குறிப்பிட்டு கூறாத அவர் தன்னார்வத்துடன் அல்லது வலுக்கட்டாயமாக எந்தவொரு வெளியேற்றத்தையும் நிராகரிப்பதே அரபு நிலைப்பாடாகும் என்றார். காசாவில் உள்ள 2.3 மில்லியன் மக்களை அங்கிருந்து வெளியேற்றி அந்த பகுதியை அமெரிக்கா கைப்பற்றுவதாக டிரம்ப் தனது சர்ச்சைக்குரிய திட்டத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதன்போது பசுமையான சுற்றுப்புறங்கள் மற்றும் பிரம்மாண்டமான அரச கட்டடங்கள் உட்பட 91 பக்கங்கள் கொண்ட காசாவுக்கான விரிவான திட்டம் ஒன்றையே எகிப்து அரபு லீக் மாநாட்டில் முன்வைத்தது. இந்த திட்டத்தில் காசாவை கட்டியெழுப்புவது மாத்திரமன்று அரசியல் மற்றும் பலஸ்தீன உரிமைகள் பற்றியும் பேசியிருக்கின்றது. மாநாட்டை ஆரம்பித்து பேசிய எகிப்து ஜனாதிபதி பௌதீக கட்டுமானங்களுடன் சேர்த்து இருநாட்டு தீர்வை நோக்கிய நகர்வாக இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேலுடன் இணைந்த பலஸ்தீன நாடு ஒன்றை கொண்ட இரு நாட்டு தீர்வையே அரபு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதில் காசாவில் ஆட்சி புரிவது யார் மற்றும் அந்த பகுதியின் மீள் நிர்மாணத்திற்காக $1 பில்லியன் நிதியை அளிக்கும் நாடுகள் குறித்த முக்கிய கேள்விகளுக்கு விடை காண வேண்டி ஏற்பட்டுள்ளது. எனினும் காசா போர் முடிவில் அந்த பகுதியை நிர்வகிக்க தொழில்முறை பலஸ்தீன நிபுணர்களை உள்ளடக்கிய சுதந்திர நிர்வாக குழு ஒன்றை அமைப்பதற்கு பலஸ்தீனர்களுடன் இணைந்து செயல்படவிருப்பதாக சிசி குறிப்பிட்டிருக்கின்றார். பலஸ்தீன அதிகார சபை ஆட்சிக்கு வரும் வரை இந்த குழுவை காசா நிர்வகிப்பது மற்றும் மனிதாபிமான உதவிகளை கண்காணிப்பதற்கு பொறுப்பாக செயல்படும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். எனினும் காசாவில் தற்போது ஆட்சியில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் எதிர்காலம் தொடர்பிலான விடயம் மற்றொரு தீர்க்கமான ஒன்றாக இருக்கின்றது. 2007 தொடக்கம் அங்கு ஆட்சியில் உள்ள அந்த அமைப்பு எகிப்தின் திட்டத்திற்கு இணக்கத்தை வெளியிட்டிருக்கின்றது. எகிப்து பரிந்துரைக்கும் குழுவுக்கு தமது அபேட்சைகளை முன்வைப்பதில்லை என்று ஹமாஸ் இணங்கியிருந்த போதும் குறித்த குழுவுக்கு அந்த அமைப்பு ஒப்புதல் வழங்க வேண்டிய நிலை இருக்கின்றது. இந்த குழுவில் இடம்பெற்றிருப்பவர்களின் பெயர்கள் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக எகிப்து வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பலஸ்தீன அதிகார சபையின் தலைவராக இருக்கும் பலஸ்தீன ஜனாதிபதி எகிப்தின் திட்டத்தை வரவேற்றிருப்பதோடு பலஸ்தீன மக்களை வெளியேற்றாத இவ்வாறான திட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும்படி டிரம்பை வலியுறுத்தி இருக்கின்றார். 2005 தொடக்கம் ஆட்சியில் இருக்கும் அப்பாஸ் சந்தர்ப்ப சூழல் ஏற்பட்டால் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களை நடத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். மறுபுறம் தேர்தல்களை வரவேற்பதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் இந்த திட்டம் காலாவதியான கண்ணோட்டங்களில் வேரூன்றி இருப்பதாக குறிப்பிட்டிருப்பதோடு பலஸ்தீன அதிகார சபையின் நிர்வாகத்தை நம்பியிருப்பதை நிராகரித்திருக்கும் அதே நேரம் ஹமாஸ் அமைப்பு ஆட்சியில் விடப்படுவதாகவும் குற்றம் சாட்டி இருக்கின்றது. அமெரிக்காவும் இந்த திட்டத்திற்கு மறுப்பை வெளியிட்டிருக்கின்றது. காசாவில் மனிதர்களால் வாழ முடியாத நிலை மற்றும் இடிபாடுகள் மற்றும் வெடிக்காத குண்டுகளுக்கு மத்தியில் குடியிருப்பாளர்களால் மனிதர்களாக வாழ முடியாத நிலை ஆகிய தற்போதைய யதார்த்தத்திற்கு இந்த முன்மொழிவு விடை காணவில்லை என்று வெள்ளை மாளிகை பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். அரபு தலைவர்களின் இந்த திட்டத்திற்கு டிரம்ப் ஆதரவளிப்பாரா என்று அவரிடம் கேட்டபோது ஹமாஸிடமிருந்து காசாவை விடுவித்து கட்டியெழுப்பும் தனது திட்டத்தில் அவர் தொடர்ந்து இருக்கின்றார் என்றார். அது மட்டுமில்லாமல் டொனால்ட் டிரம்பின் ஆளுகையின் கீழ் உள்ள அமெரிக்கா பிற நாடுகள் மீது கடுமையான வரி கொள்கைகளை விதித்து வருகின்றது. அதனைத் தொடர்ந்து கனடா, மெக்சிகோ, சீனா ஆகிய நாடுகள் மீது அமெரிக்கா 2ஆம் கட்ட
வரி விதிப்பை அறிவித்திருக்கின்றது. முன்னதாக கடந்த மாதம் புதிய வரிகள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக டொனால்ட் ட்ரம்ப் தனது அறிவிப்பில் பல்வேறு சீன பொருட்களுக்கான வரியை 10%இலிருந்து 20% உயர்த்தி அறிவித்தார். ஃபென்டனைல் போதைப்பொருள் தயாரிப்புக்கான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யும் மிகப்பெரிய சந்தையாக சீனா வளர்ந்துள்ளது. இந்த மூலப்பொருட்கள் மெக்சிகோவுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து ஃபென்டனைல் போதைப்பொருளாக அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக சீனா பொருட்களுக்கு ட்ரம்ப் இந்த வரி விதிப்பை அறிவித்திருக்கின்றார். மேலும் அண்டை நாடுகளான கனடா, மெக்சிகோ பொருட்களுக்கான வரியை 25% உயர்த்தினார். இந்த புதிய வரி விதிப்பு நேற்று முதல் அமலுக்கு வரும் என்று அவர் அறிவித்திருக்கின்றார். இதன் மூலம் சர்வதேச அளவில் வர்த்தக போர் மூலம் அபாயம் நிலவுகின்றது. இந்த நிலையில் நேற்று அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் விவசாய மற்றும் உணவுப் பொருட்களுக்கு சீனா புதிதாக 10% முதல் 15% வரி விதிப்பை அறிவித்திருக்கின்றது. சோயாபீன், சோர்கம், பன்றிக்கறி, மாட்டுக்கறி, கடல்சார் பொருட்கள், பழங்கள், காய்கறிகள், பால் பொருட்கள் உள்ளிட்டவற்றின் இறக்குமதிக்கு சீனா 10% வரியை அறிவித்திருக்கின்றது. மேலும் கோழிகள், கோதுமை, மக்காச்சோளம், பருத்தி ஆகியவற்றின் இறக்குமதிக்கு 15% வரியை சீனா விதித்திருக்கின்றது. இந்த புதிய வரி விதிப்பு வரும் மார்ச் 10 முதல் அமலுக்கு வரும் என சீன நிதியமைச்சு தெரிவித்திருக்கின்றது. கனடா, மெக்சிகோ எதிர்வினை. இதற்கிடையே அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிரான நடவடிக்கையில் கனடா, மெக்சிகோவும் இறங்கியிருக்கின்றது. நேற்று முன்தினம் இது தொடர்பாக பேசிய கனடா பிரதமர், அமெரிக்கா தனது போக்கை தொடர்ந்தால் 20 பில்லியன் கனேடிய டாலர்கள் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்றார். இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.